விசிகா தலைவர் திருமாவளவன் முக்கிய அறிவிப்பு: பெரிய எதிர்பார்ப்பு வேண்டாம், தேர்தல் தயாரிப்பில் தீவிரம். தமிழக அரசியலில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, விசிகா தலைவர் திருமாவளவன் முக்கியமான அரசியல் செய்தியை வெளியிட்டுள்ளார். கூட்டணி, தொகுதி பங்கீடு மற்றும் தேர்தல் வியூகங்கள் குறித்து அவர் அளித்த பேட்டி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக உள்ளது. தேர்தல் தயாரிப்பில் விசிகா. தேர்தலை முன்னிட்டு விசிகா தனது பணிகளை தீவிரமாக தொடங்கியுள்ளது. விருப்ப மனுக்கள் பெறும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறுகிய கால இடைவெளியில் தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. திருமாவளவன் கூறியதாவது: திமுக தலைமையிலான கூட்டணியில் பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஒரு சில கட்சிகளுடன் மட்டுமே இன்னும் முடிவு எடுக்க வேண்டியுள்ளது. பெரிய எதிர்பார்ப்பு வேண்டாம், தொண்டர்களுக்கு அறிவுரை. கூட்டணி தொடர்பான எதிர்பார்ப்புகள் குறித்து விசிகா தொண்டர்களுக்கு திருமாவளவன் தெளிவான அறிவுரை வழங்கியுள்ளார். பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டாம். எத்தனை தொகுதிகள் கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டு கூட்டணியின் வெற்றிக்காக பாடுபட வேண்டும். இந்த கருத்து கட்சியின் உள்ளக ஒற்றுமையை உறுதிப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. விசிகா கோரிக்கை: இரட்டை இலக்கு தொகுதிகள். சமூக வலைதளங்களில் விசிகாவுக்கு அதிக தொகுதிகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து வரும் நிலையில் திருமாவளவன் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். குறைந்தது 10 தொகுதிகள், இரட்டை இலக்கத்தில் போட்டியிடும் இலக்கு என விசிகா தனது கோரிக்கையை முன்வைத்துள்ளது. 4 முனை போட்டி இல்லை: திருமாவளவன் விளக்கம். தமிழகத்தில் 4 முனை போட்டி உருவாகியுள்ளது என்ற கருத்தை திருமாவளவன் மறுத்தார். இது கற்பனை. தமிழகத்தில் இப்போதும் இருமுனை போட்டிதான் உள்ளது. அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும்தான் நேரடி போட்டியில் உள்ளன. கூட்டணியின் முக்கிய இலக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்பதே விசிகாவின் முக்கிய நோக்கமாகும். அதற்கேற்ப தேர்தல் வியூகங்கள் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன.